ஜென்ம கேது, ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுன்னு ஒரு வாக்கியம். ம், ம், அதுலேயும் பிரச்சனை, பாவம் பழிச்சொல் அந்த மாதிரி. ம், ராகு ஒன்று தான், ராகு 7ஆம் இடத்துல, அதுவும் வந்து களத்தில் தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். ம், குரு ஒன்று தான் நல்லது பண்ணிட்டு இருந்தார், ம், அவரும் இந்த அதிசாரத்தில் வந்து 12க்கு வந்து மறைஞ்சு போயிடுறாரு. ம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு தான் சொல்கிறாங்க. ம், ம், ம். குரு பார்க்கல, இப்போ மறைஞ்சு போயிட்டாருன்னா இப்போ நமக்கு என்னதான் திறமை, பெயர், புகழ், வித்தை இருந்தாலும் அதை நான் வெளிப்படுத்தினா தானே உங்களுக்கு தெரியும். ஆமா, வாய முடினே உட்காந்துன்னா எப்படி என்கிட்ட என்ன விஷயம் இருக்குங்கிறது தெரியாது. உங்களுக்கு தெரியாது. ம், ஒரு குடத்துக்குள்ள ஒரு விளக்கு இருந்ததுன்னா யாருக்கு பிரயோஜனம்? ம், ம், ம். யாருக்கும் வெளிச்சம் இல்லை. விளக்கு எரி, ஆனால் குடத்துக்குள்ள இருக்கும். ஆமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சிம்ம ராசி அப்படிங்கிறது இப்போ இருக்கும். ம், அதனால இந்த 2 மாசத்துக்கு அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதான். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அப்படின்னா கண்டிப்பா வழிபாட்டால் முன்னேற வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ம், ம், ஒரு 50% நன்மைகள் அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்கு ம். சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ம். அவசியம் அவங்க வழிபாடு பண்ணியே ஆகணும். பண்ணினால் வெளியில வந்து நல்லபடியா இருக்கலாம். நிச்சயமா அந்த 50% பலன்களையும் பெற என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபட? கண்டிப்பா பிரதோஷ வழிபாடு அவங்க பண்ணணும். ம், 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 பிரதோஷம்ங்கிறத விட சோமவாரம்னு சிவ வழிபாடு. ம், சோமவாரம்னா திங்கட்கிழமை, எல்லாருக்குமே தெரியும். ம், திங்கட்கிழமை காலையோ மாலையோ எப்போ டைம் கிடைக்குதோ சிவபெருமான் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி தோஷமும் விலகும், குரு மறைஞ்ச தோஷமும் விலகிரும். ம், நீங்க சொன்ன மாதிரி 100க்கு 100% அவங்க ம். எல்லா இதையும் பெற்று வளமும் பெற்று நல்லபடியா இருக்கலாம். கவலை இல்லை.